ஸோ நீ அங்கே நிற்க சின்ன ஒன்று. ஸோ வெல்கம் பேக் டு என்ன பண்ணுற விளாக். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம லாஸ்ட் அந்த அல்வா விளாகில் சொன்ன போல் இன்றைக்கி வந்து அல்வா விளாக் அதை வந்து நினச்சா நிற்கிய அல்வா விளாக் சொன்னது அண்ணன் சொன்னாலே அந்த வாந்தி எடுத்து தான் நான் அல்வா இல்லை பாயசம் விளாக். அது சாப்பிட்டதுலேருந்து ஒரு மாதிரி கேராக இருக்குது, வயிறு சேர சரியில்லை. ஸோ அதான் அது முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கு வீடியோவில் சொன்ன போல் இப்போ அடுத்து என்ன விளாக், இது மீன் தொட்டி விளாக். இது மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க். ஆனால் மான்ஸ்டர் ஃபிஷ் போடலான்னு தெரியாது. போடும் பார்ப்போம் என்ன போடன்னு பார்ப்போம். சரி, ஸோ நம்ம இந்த வேலையை பார்ப்போம். கிழிஞ்சிருக்குது எதுக்காக எடுக்கணும்னா முதல் நல்லா போட்டு ஷீட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்குது. கிழிஞ்சிருக்குது போடணும், அப்போ தான் அந்த புது ஷீட்டு கிழியாமல் இருக்கும். ஸோ எடிட்டர்ஸ் இதில் இப்போ வேலை பார்க்குற நேரத்தில் ஒரு வடிவேலார் காமெடி பீஜம், வடிவேலோட காமெடி பீஜமோ இல்லை யாரோட காமெடி பீஜம் சும்மா இவ்வளோ பெரிய டிஷர்ட். அது வளர்ற பிள்ளைன்னு சொல்லி அப்படி வாங்கினது. எங்கள் அம்மா வேற ஒன்று வளர்ற பிள்ளைன்னு கொஞ்சம் சைஸ் பெருசாக எடுத்துட்டாங்க. ஆனால் என்ன இன்னும் வளர்ந்துட்டே இருக்கா, வளர வளர டிஷர்ட்டும் வளர்ந்து. இப்படி என்னடா பண்ணுற விளாக்ஸ் இதில் எடிட்டர்ஸ் இதில் என்னடா பண்ணுற விளாக்ஸ் போட்டுருங்க. இதில் இது வெயிட் பண்ணி தப்னேலுக்கு எடிட்டர்ஸ் தப்னேலுக்கு இரு அதான் நான் விரிக்காத சொன்னேன். இங்கே இது பண்ணணும், இது பண்ணணும். இந்த இது பண்ணுவீங்களே நீங்கள், இந்த இது தெரியுமா, இந்த இது அது தெரியுமா உங்களுக்கு? இது என்னென்னு எது பண்ணணும் அதானே? அதான் இதுதான் பண்ணணும். எந்த எது இந்த இவங்க அது பண்ணணும். எனக்கு எது இது இன்னைக்கு மீனை விடுவோமா? ஏன்? டெம்பரேச்சர் செட் ஆகும், எல்லாம் வாயை பழந்துடும். உப்பு போட்டு அந்த பாசியை போட்டு விடுவோம் தானே? உப்பு போட்டு நம்ம பொட்டாசியம் பெருமாங்க. பாசி போடுறது எதுக்குன்னா தண்ணி டெம்பரேச்சர் செட் ஆகுறதுக்கு. தண்ணியில் தேவையில்லை இந்த குட் பாக்டீரியா வர்றதுக்கு தான் உப்பு போடுறது. மீனை ரிலீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் 2-3 கல் உப்பு வாங்கி போடலாம். சாதா பொடி போடக்கூடாது, கல் உப்பு போடலாம். ஏன்னா கல்லுப்புல மிஷின்ல போட்டு யூஸ் பண்றதுனால கெமிக்கல் இருக்கு, கலப்படம் பண்ண முடியாது கல்லுப்புல. அதனால அது என்ன உப்பு கடந்த 5 கடந்த இதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அங்கே வீட்டு ஃப்ரெண்டில் ஃப்ளெக்ஸு காயுது. இதான் தப்பு இல்லை. நான் தெரியுறேண்ணா, இங்கேருந்து ஒரு பழைய துணி எடுக்கிறோம். பழைய துணி எடுத்து அங்கே கிழிஞ்ச இடத்துல போடுறோம். இங்கேருந்து அந்த ஷீட் எடுத்துகிட்டு வரோம். சரியா? ஸோ நான் தெரியுறேண்ணா. ஸோ அதான் நான் சொன்ன போல் அவங்க வந்து இப்போ அந்த இடத்துல நம்ம இடத்துல எதுவுமே விரிக்காத மேலே எதுவுமே இல்லாத அந்த இடத்துல துணி போட்டு கவர் பண்ணுறோம். சரியா? துணி போட்டு போடலாம். ஏன்னா நாள் போக அந்த நஞ்சு போகும், நஞ்சு மங்கி போகும், மண்ணோட மண்ணா. சரியா? மக்கி போகும். ஸோ அதையும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. சரியா? அந்த துணியை கொண்டாலே அதான் வேணாம், அதான் தேடிட்டு இருக்கேன். எவ்வளோ நேரமா இந்த துணியாடா? இல்லையா? போ ஓடி ஓடி பரவாயில்ல. நம்ம ஸ்கூல்ல நல்ல குவாலிட்டியாக தான் இது டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கானுங்க. அந்த நம்ம ஸ்கூல் ட்ரெஸ்ஸை ஸ்போர்ட்ஸ் டேக்கு கொடுத்த ட்ரெஸ் யோசிக்கன்னா அண்ணன் யூஸ் ஆகுது, இன்னைக்கு அது யூஸ் ஆகுதுன்னா யோசிக்கிறேன். தேங்க்யூ மிஸ்டர். பாருங்க, நான் உள்ள இறங்க, நீ வெளியே போ. அப்படி புரியலையா? நம்ம தாழ்த்தப்பட்டுறானு, நம்ம தாழ்த்தப்படுதுன்னா அந்த இடத்துல நம்ம மதிப்பு இருக்கு. செருப்பால் அடிப்பிச்சு மதிப்பு இருக்காது நமக்கு அந்த இடத்துல. நம்ம தாழ்த்துறாங்க. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானோ, ரூவா இருந்தா பிடிங்கிடுவானோ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது. சிதம்பரம்
அப்படியே தூக்கி விடு. இரு நீ சொல்லும் போது நான் செய்ய முடியாது. வேலைக்காரங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் முதலாளி இருக்கணும் சரியா? முதலாளிக்கு ஏற்ற வசதிக்கெல்லாம் வேலைக்காரன் பார்க்க முடியாது, வேலை பார்க்க முடியாது. நீ வேணா வேலைக்காரன் கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? நான் வந்து இது எனக்காக சொல்லணும், உங்களுக்காக. முதலாளி எப்பவுமே நம்பாதீங்க சரியா? அவன் லாபத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களை வேலை வாங்க. உங்களை கஷ்டப்படுத்தி வேலை வாங்கிடுவாங்க. மண்ணை உதறிட்டு போ. கொசு கடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம நேத்திக்குள்ள விளாக் தான். ஸோ இப்போ இன்னைக்கு கண்டினியூ. நேற்று இல்லை, நம்மளும் யூடியூப் குரூப்பில் பேசணும். லாஸ்ட்டாக போட்ட விளாகில் சொன்ன லாஸ்ட்டாக விளாக் போடல, அது நேத்திக்குள்ள பாய் தான். இன்னைக்கு விளாக் முடியல. ஸோ நேத்திக்கு அந்த ஸ்டார்டிங்கில் சொல்ல வேண்டியது முடிச்சு தான் இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இன்னைக்கு என்னன்னா நம்ம வந்து அந்த டேங்கில் தண்ணி நிறச்சி உப்பெல்லாம் போட்டு வேற பாசி எல்லாம் போட்டுட்டோம். பாசி இதெல்லாம் டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்காக. ஸோ இன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஜெயிண்ட் ஃபிஷஸ், அவ்வளோ ஜெயிண்ட் ஃபிஷஸ்லாம் இல்லை, ஒரு சில ஜெயிண்ட் ஃபிஷஸ், ஒயில்டு ஃபிஷஸ் அதெல்லாம் கொண்டு நம்ம அதில் விட போகிறோம். நிறைய 2-3 வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் இருக்குது. ஸோ நம்ம விட போகிறோம். சரி பார்ப்போம் நம்ம என்னெல்லாம் விடுறோம் சரியா? சொல்லி என்ன மீன் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன மீன் பிடிக்க போகிறேன்? ஹோம் ஷார்க் பிளாக் கலர். ஸோ அது இதா அதில் வந்து 1 2 இடம் கிடக்கு. வேற 2 அதுக்கு பக்கத்துலேயும் 2 கௌரமி கிடக்கு, ப்ளூ கலர் அந்த அந்த கிடக்கு. வேற இந்த 2 இந்த 3 ஓட்டையில் ஏதோ 2 ஓட்டையில் 2 ஸ்பாட்டட் கேட் ஃபிஷ் ஒயிட் கலர் கிடக்கு. இதான் ஃபர்ஸ்ட் பெருசு தானே இது? ஆமாம், இதான் இருக்குது. இதான் நமக்கு இருக்கலே. இது வந்து 40 ரூபாய்க்கு வாங்கின ஜோடி. இந்த அளவுக்கு இந்த ஒரு ஃபிங்கர் இந்த இருக்குல்ல, இந்த ஒரு விரல் அளவுக்கு வாங்கினா அதை விட கம்மியாக தான் ஜோடி. ஸோ அதுலேருந்து இவ்வளோ பெருசாக நேச்சுனா இப்படி பிடிக்கக்கூடாது. ஆமாம், நீங்கள் வந்து இப்படி இந்த 2 வச்சு பிடிக்க கூடாது. ஏன்னா மீனை தண்ணி கம்மி பண்ணிட்டு அதுக்கு மேலே முதல்ல எப்படிப்பாங்க தெரியுமா? கண்ணை மூடு, துணியை போட்டு அதே போல. அப்போதான் அதுங்க வந்து பயப்படாமல் கிடைக்காது. இதுதான் 3 வயசு தான் பேரண்ட் இருக்கிறதே பெருசு. இதான் இருக்கலே பெரிய மேல். பார்த்தீங்களா அந்த டெக்ஸ்சர், அதுக்கு பாடியில் உள்ள பேட்டர்ன்லாம் காமிச்சு கொடு. தெரியுதா அந்த பேட்டர்ன்? தாத்து காமிச்சு சாடிக்கணும். பேட்டர்ன் நல்லா இருக்கா? ப்ளூ கலரில். ஆனால் அடிக்கடி தடனா கலரமாக இருக்கும். 2 இந்த ஹோட்டலில் எந்த ஹோட்டலில் மீன் இருக்குன்னு தெரியல. திறந்து விட்டு பாரு. இந்த திறந்துட்டு தான் பார்க்கணும். அந்த உடனே லூசு போயில எங்க வீட்டுல சரி சரி, அதையும் பிடிச்சி போடல. இல்லை ஓனா தானே பிடிக்க முடியும். பையன் நல்லா நழுவுவோம். எங்க வர குட் பாய் வளர்ந்துருக்கு. இப்போ அது தரலன்னா அது ஒன்றும் ஆகாது சரி. ஏன்னா அதுங்களுக்கு வந்து செதில்கள் கிடையாது. சாதா மீன செல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, மற்ற செதில்கள் அதெல்லாம் கிடையாது. இது வந்து வளவளைன்னு இருக்கும். இதுங்க வந்து வெட்டினா எந்த அளவுக்கு சைஸ் பெருசாக வரும் அந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் வாழறதுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி அதிகமாகும். ஸோ இதுங்களுக்கு தோல் வந்து வலுவழுப்பதுனால நம்மளுக்கு அதுங்களுக்கு சீக்கிரம் அதுக்கு எதுவுமே வளர்ந்துருக்கு எதுவுமே ஆகாது. அதுங்களுக்கு கீரையில் எதுவுமே ஆகாது. இது உனக்கு ஒரு டாஸ்க் நான் தரேன். என்ன? நீ வந்து கையில் தான் பிடிச்சி விடணும் மீனை. சரி, எப்படி பிடிச்ச நேரமே கையில். அது நான் எனக்கு இது தெரிஞ்ச கலை. 2 விரலால் பிடிக்கும். இது அப்படி பிடிக்காது. போடா இந்த கிஸ் பண்ணி எல்லாம் விட மாட்டியால? கிஸ் பண்ணி விடுதுக்கா? போறாமா? இதே ஏதோ ஒன்று கிஸ் பண்ணு. பிள்ளாக்கெல்லாம் பண்ண முடியாது. கிஸ் பண்ணல, லைட்டாக தடவி கொடுக்கலாம். தடவி கொடுக்குறியா? ஸோ உங்களுக்கு லாஸ்ட்ல இன்னும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. நம்ம இது வரைக்கும் அந்த மீனை நம்ம வீடியோவில் காமிச்சிக்கவும் மாட்டோம், அதை பற்றி பேசியும் இருக்க மாட்டோம். ஸோ அந்த மீனை வந்து லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். பெருசு மட்டும் பிடிச்சி போடுறியா? இப்போ இந்த நாளாக இவன் ப்ளே பாயாக இருந்தான். ஆனால் இன்னிலேருந்து அவன்
அப்ப அதுக்கு ஜோடி பார்த்தீங்களா? நல்லா இருக்கு உண்மையில். இந்த மாதிரி ஒரு பெரிய புது வண்டி, அதை ஓட்டை இல்லாமல் அந்த ஃப்ளக்ஸ் எல்லாம் அடைச்சி இந்த பெரிய டேங்க் போட்டு செட் பண்ணி தண்ணி விட்டதுக்கு தண்ணி டெம்பரேச்சர் செட் பண்ணி பாசி போட்டு இந்த பெரிய பெரிய மீன்களை கொண்டு விடும்போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கு. அப்படியே கீழே இருந்து அப்படியே கழுத்து வரைக்கும் இருக்கு. விட்டா வாங்கி எடுத்துட்டு வந்த சாட்டிஸ்ஃபிகேஷன். போய் சொல்கிறேன் இவர் ஆனர். நான் ஒன்றும் பண்ணல, நான் மீன் மட்டும் பிடிச்சி விட்டேன். நான் அந்த ரைட்ஸை எடுத்துக்கவே இல்லை, அது அவனோட ரைட்ஸ். ஸோ இல்லை இதெல்லாம் செட் பண்ணிட்டோம். பாதி மீன்லாம் 1 2 3 3 4 லே அதே இதுக்கு அங்கே வச்சிருக்க, அதே எடுத்து அங்கே தூரத்தில் வயல சர்ப்ரைஸ் இப்போ ஃபர்ஸ்ட் காமிச்சா. நம்ம வந்து இப்போ 4 1 2 3 4 வகையான மீன்களை விட போகிறோம். வீட்டுக்குள்ளே இன்னொன்று வளருது, அது என்னது? அது என்ன கேட்ஃபிஷ்? ரெட்டைல் கேட்ஃபிஷ். ரெட்டைல் கேட்ஃபிஷ். ஆனால் அது இப்போ 3 inches தான் இருக்குது. அதாவது நம்ம வந்து ரெட்டைல் கேட்ஃபிஷ்னா என்னென்ன போடுறோம், இதில் சைஸில் போட்டுருவோம். நம்ம எப்படியே பெரிய மீன் சைஸ் தான் போடுவோம், ஆனால் நம்ம வச்சிருக்க இந்த அளவுக்கு குட்டி. அது வந்து 3-4 inches. 3-4 inches தான் வச்சுருக்கோம். கோயை காமி, ஏன்னா பேட்டர்ன் இருக்குல்ல, ஆரஞ்சு கலர் ஒன்றா பிடிச்சி காமி. ஓகே, இப்போ நிறைய பேர் கோல்டு ஃபிஷ் நினைப்பீங்க, இது வந்து கோய் கார்ப். தப்பு இல்லை, ஃபீமேல். அதையும் பார்த்துருக்கான். அடுத்து அடுத்து நம்ம என்ன மீன் பார்க்க போறோம்னா பாக்குல ஒரு பிரச்சனை என்னன்னா, பாக்கு பிரானா ரெண்டும் பார்க்க ஒரே போல இருக்கும். அதனால வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. பாக்கு டக்குன்னு கிடைக்கும், பிரானா டக்குன்னு கிடைக்காது. பாக்கு நல்ல ஒரு 3-4 1 அடி வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாம் வளரும், நல்ல பெருசாக வளரும். அது வேணா இமேஜ் சைடில் போடுறோம். பிரானா கூடி போனா ஒரு 15 சென்டிமீட்டர் அவ்வளோதான். பாக்கு ஜெயின் ஃபிஷ், பிரானா பிரெடேட்டரி ஃபிஷ். ஆமாம். இது வந்து கௌரமி. இது என்ன கௌரமின்னா ஜெயின் கௌரம், அல்பினோ ஜெயின் கௌரம். அல்பினோ கிடைக்கிற கஷ்டம். அல்பினோன்னா ரெட் கலர் கண்ணை தான் நாம அல்பினோன்னு சொல்லுவோம். இது வந்து இவனும் கொஞ்சம் சைஸ் கம்மியாக தான் வந்தான். இவ்வளோ தான் வாங்கினேன், இவ்வளோ தான் சைஸ் தான். இப்போ எவ்வளோ இருக்கும்? இவ்வளோ இருக்கு. அவ்வளோ இருக்கான். இந்த பேட்டர்ன் காமி. இவன் வந்து ஒரு பெட்டு போல தான். டாக் நம்ம வீட்டில் நாய் வளர்த்துற போல இவனும் ஒரு பெட்டு போல தான். லைனா பேட்டர்ன்ஸ். இல்லை பேட்டர்ன் ரெட் கலரில் வரும், காணும். இது ரெட் கலரில், இது டைகர் ஆஸ்கார். இந்த உடம்புல சின்னதாக ஒரு கலர் இருக்குது பற்றியா? ஆஸ்கர். இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, சொல்லு. இந்த மீன் என்னன்னா ஒரு 3 to 5 years சிங்கிளாகவே கிடந்துச்சு. எங்கே கிடந்து? குறும்பனை. எதனால கிடந்து என்னன்னு தெரியல, நிறைய மீன் வாங்கி போட்டுருந்தாங்க போல, தெரியல, அதை பற்றி தெரியல. ஆனால் நாங்கள் என் ஃப்ரெண்டு வீடு க்ளீன் பண்ணி கொடுக்கும்போது தொட்டியில் பார்க்கும்போது கிடந்துச்சு. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இது வேணும்னு சொல்லி வச்சிருந்தேன். நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் இப்போ இதை எடுத்துட்டு இருந்தேன், ஆனால் அது கிடந்துச்சு. இந்த மீன் ஸ்பான்சர் பண்ணது மிஸ் மேரி அண்ட் அவங்க அம்மா. தேங்க்யூ. ஆனால் கோப்பம் தாமரை பண்ணிட்டாங்க. சரி வந்து காமி. தெரியுதா? வீடியோவில் சின்னதாக தெரியலாம், பட் இது பெருசு. இது வந்து எப்படியும் ஒரு 1/2 கிலோ. பேட்டர்ன் தெரியுதா உங்களுக்கு? ஆய்ப்பு. இது ஃபீமேல்ல, அது மெயிலில். மேலா? ஐயோ, அது ஸோ மக்களை நிறைய குஞ்ச தொட்டுட்டு. ஆஹா, பத்தியா? அந்த அவன் பிடிச்சிட்டு வந்த பெரிய மீன் அந்த முக்கில் கிடக்கு. வேற இதில் இந்த ஸ்லோப்பியெல்லாம் நம்ம குளத்துலேருந்து இத்தனை இந்த சைஸுக்கு பிடிச்சிட்டு வந்தது. அடைச்சு போடணும். சூப்பரா இருக்குப்பா, ரொம்ப தேங்க்ஸ். புதுசா ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் எல்லாம் கட்டிருக்கீங்க. ஐயோ அம்மா, சூப்பரா இருக்கு. பெரிய ஃபிஷ் இருக்கு, சின்ன ஃபிஷ் இருக்கு, நல்லா இருக்கு. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. சுஜோட நம்ம விளாக முடிச்சுட்டு வந்துருங்க. ஸோ see you, டாடா, பாய்.
நம்ம மெயினாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எப்பவும் சொல்ல மாட்டேன், எப்போயாவது ஒரு கதை சொல்கிறேன். ஸோ எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி. அப்புறம் இந்த இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் போட்டுருக்கேன். குறைகள் அந்த மீனை இறங்கி தூக்கித்தா அந்த அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் முடியாது. 6-7 மாதமாக கஷ்டப்பட்டு வாங்கி போட்டு ஓனா வாங்கினது. ஸ்டே பேஷன், ஸ்டே ஒர்க் ஹார்ட், கெட் யுவர் சக்ஸஸ். ஓகேவா? இது என்னோட கோட். அது என்ன கோட்டுன்னா, ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ், லெட் சக்ஸஸ் மேக்ஸ் தி நாய்ஸ். ஓகேவா? பாய். காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே, காற்றில் பறக்கும் காத்தாடினானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே, வெண்மணி மலரே